ஆடாதோடை பொடி இருமலுக்கு சளி சிகிச்சைக்கு ஈறுகளில் இரத்த கசிவு நிறுத்த ஆடாதோடா சாந்து பயன்படுத்தி பேஸ்டாக செய்து ஈறுகளில் தேய்த்து வந்தால் நிற்கும். அஜீரணம் வாய்வு போன்ற பிரச்சனைகளுக்கும் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு ஏற்படுவதை தடுத்து நல்ல நிவாரணம் தரும். தோல் சம்பந்தமான நோய்களுக்கும் குளிர்ச்சி தரும் தன்மை கொண்டது. வாதவலி மூட்டு அழற்சி இரத்தம் கசியும் காயங்களுக்கு ஆடாதோடாவை பூசலாம். ஆஸ்துமாவுக்கு சிகிச்சையளிக்க ஆடாதோடா புகை பயன்படுத்தப்படுகிறது. ஆஸ்துமா நோயாளிகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். திரும்ப திரும்ப வரும் இருமல் மற்றும் தொண்டை அடைப்பு ஆகியவைகளை நிறுத்தும். மார்பு மற்றும் மூக்கடைப்பை குறைக்கிறது. ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அழற்சி சைனசிட்டிஸ் மற்றும் பிற சுவாச நோய்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. செரிமானம் மூலிகையின் கார்மினேட்டிவ் மற்றும் பசியை தூண்டும். இது வயிற்று வாயுவை அகற்ற உதவுகிறது. வீக்கம் மற்றும் வாயு பிடிப்புகள் ஆகியவற்றை குறைக்கிறது. உணவுக்குழாய் அழற்சி டிஸ்பெசியா நெஞ்செரிச்சல் வயிற்றுப்போக்கு வாய்வு வயிற்றுப்புண் மற்றும் இரைப்பை உணவுக்குழாய் கோளாறு போன்ற பல்வேறு இரைப்பை குடல் கோளாறுகளுக்கு அற்புதமான பலன் அளிக்கிறது. இரத்தத்தை சுத்திகரிக்க மிகவும் அவசியம். இரத்த அழுத்தத்தை நிர்வகிக்கிறது. இதய கோளாறுகளை தடுக்கிறது. ஆன்டி ஃபைப்ரினோலிடிக் பண்புகள் இருப்பதால் இதய அடைப்பை ஏற்படுத்தும் தமனிகளில் அடைப்பு மற்றும் உறைவு ஏற்படுவதை தடுக்கிறது. இது காய்ச்சல் காசநோய் டெங்கு போன்ற பல்வேறு பாக்டீரியா மற்றும் பூஞ்சை தொற்றுகளின் அபாயத்தை குறைப்பது உடலில் இருந்து சிறுநீர் மூலம் நச்சுக்கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. முகப்பரு மருக்கள் கொதிப்பு அரிக்கும் தோலழற்சி கொப்புளங்கள் போன்ற தோல் நோய்த்தொற்றுகளுக்கு சிகிச்சையளிக்கிறது. நுரையீரல் பாதையில் இருக்கும் கிருமித்தொற்றுகள் நுரையீரல் கோளாறுகள் போன்றவற்றுக்கு அருமருந்தாகும். ஆடாதோடையில் வாசிசின் என்னும் வேதிப்பொருள் இருக்கிறது. இவை நுரையீரல் பாதையை விரிவடைய உதவும். தினமும் சாப்பிட்ட பிறகு மிதமான வெந்நீரில் 1 டீஸ்பூன் பொடியை கலந்து குடித்து வரவேண்டும். தினமும் 3 வேளை உணவுக்கு பிறகு தொடர்ந்து இப்படி செய்து வந்தால் இரத்த அழுத்த நோய் முற்றிலும் குணமாகும். யமுனா ஹெர்பல்ஸ் கடையில் கிடைக்கும். மற்ற காணொளிகளை பார்க்க யமுனா ஹெர்பல்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஷேர் செய்து ஃபாலோ செய்யுங்கள். நன்றி.